போலீஸ் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காண்டி ஒரு முக்கியமான வீடியோ. நம்மளுக்கு எது முக்கியமோ இல்லை, சம்பளம் முக்கியம் தானே. நீங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோலலாம் எப்படின்னா, உங்களோட பழைய அக்கௌண்ட்டையே கொண்டு போயிருங்க, அதில் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து புதுசாகவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது போலீஸ் சேலரி அக்கௌண்ட் அப்படின்ட்டு வந்து எல்லா பேங்க்கும் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதோட ஸ்கீம் என்னென்ன, அதோட சிறப்புகள் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேன் கார்டு வச்சுக்கோங்க, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாமினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ தான் கொடுப்பீங்க. திருமணமானவங்க வந்து ஒய்ஃபு, பிள்ளைகளோட ஃபோட்டோ எல்லாமே வச்சுக்கோங்க. திருமணம் ஆகாதவங்க அப்பா, அம்மா, உடன் பிறந்தவங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கூட வரலாம். அதனால் இதெல்லாம் எப்போயுமே கையில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து போலீஸ் சேலரி அக்கௌண்ட்டுனா என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வேறு ஒரு ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டை வச்சு வேறு பேங்க் ஏடிஎம்மில் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் பிடிப்பாங்க. ஜீரோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அக்கௌண்ட்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சார்ஜ் போடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் போலீஸ் சேலரி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து விபத்து காப்பீடுன்றது இருக்குது. ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி விபத்து காப்பீடு இருக்குது. 60 லட்சம் டு 1 crore வரைக்கும் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க. அது வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் போகும்போது அந்த மாதமே வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் பேங்க்லேருந்து வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எங்கள் பேங்க்கில் வாங்கன்ட்டு. இது வந்து எந்த பேங்க் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். வீடியோவில் நம்ம சொன்னோன்னா அது மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு வந்து மொபைல் ஏடிஎம் வந்துடும். இந்த விபத்து காப்பீடுன்றது தான் மெயினு. அதாவது நம்ம டியூட்டியில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ நடந்துச்சுன்னா, இறந்தாலோ ஊனமுற்றாலோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகும். இன்னொன்று என்னென்னா, எந்த ஏடிஎம்மில் வேணாலும் போய் பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சார்ஜ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஜீரோ அமௌண்ட்டு கூட இருக்கலாம், சார்ஜ் எதுவும் போட மாட்டாங்க. இந்த 3 தான் வந்து இதோட பெனிஃபிட்டு போலீஸ் சேலரி அக்கௌண்ட்டோட. இது மேக்ஸிமம் வந்து ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் எஸ்பிஐ, ஆக்சிஸு, இந்த மாதிரி வந்து நிறையா பேங்க் வந்து வருவாங்க. உங்களுக்கு பிடிச்சது வந்து எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி பிஆர்எஸை பொறுத்தளவு இவங்க வந்து மொபைல் ஏடிஎம் வந்துடும். எப்படின்னா, சம்பளம் வந்துருச்சுன்னா மாதத்துக்கு ஒரு 2 வாட்டை வந்து மொபைல் ஏடிஎம் வந்துடும். நீங்கள் பணம் எடுத்து வீட்டுக்கு கொடுத்துக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், சேவிங்ஸுன்றது முக்கியம். நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கும்போது பிரின்சிபல் எல்லாருக்கும் வந்து ஒரு வழிகாட்டி, ஏன்னா நீங்கள் செலவழிச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதில் ஒரு 10% எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ணணும். PLI அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுன்னு. மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அவங்களே சம்பளத்தில் பிடிச்சிக்குருவாங்க. முதிர்வு வந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. அது நீங்கள் என்னென்னு பார்த்து PLIன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா நிறைய பேர் சேமிக்கவே மாட்டாங்க. இது ஒரு சின்ன சேமிப்பாக இருக்கும், எதிர்காலத்தில் வந்து உபயோகமாக இருக்கும். இதுதான் போலீஸ் சேலரி அக்கௌண்ட்டோட பெனிஃபிட். அதனால் வந்து எல்லோரும் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி உங்களோட சைஸ், பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆதார் கார்டுக்கு வந்து உங்களுக்கு ஐடி கார்டு ஒன்று தருவாங்க. அதுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது யூனிஃபார்ம் போட்டது எடுப்பாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ வேணுன்னா கேட்பாங்க, அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஃபோட்டோலாம் நிறையா தேவைப்படும். ட்ரைனிங் முடித்து நீங்கள் பட்டாலியன்லேயே ஏர்லேயே வந்து ரிப்போர்ட் பண்ணும்போதும் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போலீஸ் செலக்ட் ஆனவங்க வந்து அடுத்த வருஷம் உங்கள் கூட வந்து இப்போ உங்கள் கேங்கில் வந்து ஒரு 5 பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆள் வந்து வேலைக்கு வந்திருப்பீங்க. அந்த 5 பேருக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகள் தேவைப்படும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.